Hello friends, welcome back to Priya Vijay Kitchen. நான் பிரியா பேசுறேன். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல இத செஞ்சு முடிச்சிரலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இத அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அடுத்து ஒரு பிளேட்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் பிளேட்டை. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பொட்டுக்கல்ல நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் இருத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். இந்த ரெண்டையும் முதல்ல ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்தோடனே தண்ணி ஊற்றினோன்னா சரியாக அரைக்காது. முதல்ல ஒரு ரவுண்டு விட்டுட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மீண்டும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நல்ல மையாவும் அரைச்சிருக்கணும். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் ஓரளவுக்கு சூடான உடனேயே நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். இங்கே முந்திரி பருப்பை நான் 2 உடைச்சி வச்சுருக்கிறேன். பார்வைக்கு அழகாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுக்கும் போதில் மட்டும் நெய் ரொம்ப சூடாகக்கூடாது. நெய் உருகையுமே முந்திரி பருப்பை சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கரெக்டான கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். இப்போ முந்திரி பருப்பை வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலேயே நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளக்கே நல்ல உருண்டு திரண்டு வரும். நல்ல உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனி கம்மியாக வேணும்னா 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். சீனி போட்ட உடனேயே திரும்பியும் நல்லா இலகி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, நல்லா உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அடுத்து இதை அப்படியே கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு பிறகு கொஞ்சமாக கையில் ஒரு சொட்டு அளவுக்கு நெய் விட்டுட்டு இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம தட்டிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஸ்வீட்டுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக வறுத்த முந்திரி பருப்பை ஒவ்வொரு குழிலையும் வச்சு மேலே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்டை தூவி விட்டுருக்கிறேன். அவ்வளவுதான், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஜஸ்ட் 15 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.